Hi, my name is Nelayapan Pillai. I am here in Dubai for more than 30 years. I have my organization in Dubai named Jaime Growth Advisors. So I provide A to Z of HR services to my client, and I also provide retainer services in the area of policies, compensation and benefits, performance management area. Javakumar is my classmate we are from Tirunelveli, and I get a great support from Javakumar every time. Thank you so much for this event. Hello friends, I'm Shanti Balamurugan from Chennai, India. We provide virtual CFO services and our company name is Pratik. We help all business owners to set up their business in India, and we take care of all activities which is related to the managing their operations and payroll, all compliances like bookkeeping, tax, GST, your legal matters, and so on. Kindly connect with us at 9444 383 499. We have offices at Chennai, Mumbai, Bangalore, and Tirunelveli. See you. என் பேர் அகிலன். தமிழ்நாட்டிலேருந்து இங்கே துபாய் ஆண்டர்பிரினர் ஒரு ப்ரோக்ராமுக்காக வந்திருக்கிறோம். ஸோ நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாடு தான். ஸ்டார்ட் மை கரியர் ஆஃப்டர் மை ஸ்கூலிங் அண்ட் காலேஜுக்கு அப்புறம் ஸ்டார்ட் மை கரியர் ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் ஒரு டீலர். ஸோ லைக் ஒரு ஃபோனில் ஆர்டர் பண்ணுவாங்க, ஷேர் ஹவு டு பை அண்ட் செல் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு பிரான்ச் ஹெட், அதுக்கப்புறம் அந்த பிராண்டில் பர்டிகுலர் பிராண்டில் ஒரு ஸ்டேட் ஹெட்டு, இப்போ வேரியஸ் பிராண்டில் லிஸ்டட் கம்பெனிஸில் தமிழ்நாடு ஹெட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், ஹவு டு ஹேண்டில் த கஸ்டமர்ஸ், ஷேர்ஸ் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, ஸோ ஒரு ரிச் நாலேஜோட. ஸோ ஐ ஸ்டார்ட் மை இண்டிவிஜுவல் ஒரு பிஸ்னஸ் 2014 நான் பில்ட் பண்ணோம். ஸோ ரிசர்ச் அனலிஸ்ட், ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட், ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக. ஸோ அதுக்கப்புறம் இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் பிளாட்ஃபார்ம் சேஞ்ச் ஆகும்போது, ஸோ லைக் டிஜிட்டல் அசட்ஸ் அது மாதிரி கொஞ்சம் கிக் ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் மீன்ஸ் கைரா டெக்ஸர் ப்ரைவேட் லிமிடெட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ டிஜிட்டல் அசட் ரிலேட்டடான ஒரு எக்ஸ்சேஞ்சை க்ரியேட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்னு. எப்போ தான் கிரிப்டோஸ் நிறையா வந்துட்டு இருந்தது. ஸோ நம்ம ஒரு குட் சர்வீஸை கொடுக்கலாம், நம்ம நிறைய நாலேஜ் இருக்குது அப்படின்னு. ஸோ லைக் நம்ம அதில் என்ன பண்ணோம், ஒரு எக்ஸ்சேஞ்சை க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ கைரா அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது தான் வி ஃபேஸ் த லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஒரு கிரிப்டோ, ஒரு டிஜிட்டல் அசட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கோ, ஒரு எக்ஸ்சேஞ்சை க்ரியேட் பண்ணுறதுக்கோ. ஸோ பிளாக் செயின் டெவலப்பர் இல்லாத இருந்த நேரம். அப்புறம் நிறைய காலேஜஸ் அப்போ தான் அது ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, பிஎஸ்சி பிளாக் செயின்ஸ், பிகம் பிளாக் செயின் அண்ட் பிடெக் பிளாக் செயின்ஸ்னு. ஸோ எங்களுக்கு டெவலப்பர் பெரிய ஷார்ட்டேஜ் இருந்தது. ஸோ ஒய் கான் வி டெவலப்மெண்ட் சைடு ஏன் நம்ம கான்செப்ட் பண்ணக்கூடாது, ஏன் டெவலப்பரை நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது, நம்மளுக்கே டெவலப்பர் இவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்காங்க அப்படின்னு. ஸோ கைராவுடைய பிளாக் செயின் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி மோர் தென் ஒரு 150 காலேஜஸில் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்கோம், செமினார்ஸ் கொடுத்துருக்கோம். மோர் தென் ஒரு 15 யூனிவர்சிட்டிஸுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம், வேர்ல்டெக், அது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வேர்ல்டெக் யூனிவர்சிட்டிஸ் வரைக்குமே நாங்கள் செமினார்ஸ் கொடுத்துருக்கோம். சில யூனிவர்சிட்டிஸில் லைவ் ஒர்க் ஷாப்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ வி கிரியேட் த பிளாக் செயின் அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இன் ஃபியூச்சரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது பெரிய லெவலில் பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்குது இன்றைக்கி பிளாக் செயின் டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ நாட் ஓன்லி அந்த பிளாக் செயின் ஒன்லி ஃபார் நாட் ஓன்லி கிரிப்டோ. ஸோ இன்றைக்கி சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபின்டெக்லேருந்து பிளாக் செயின் இல்லாத இடமே இல்லைன்ற அளவுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இன்றைக்கி பிளாக் செயின் கொடுத்துருக்குது. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த பிளாக் செயினை லேர்ன் பண்ணாங்கன்னா பெரிய அவங்களுக்கான அந்த ஜாப் எக்ஸ்போஷர் பெரிய லெவலில் இருக்குது. அண்ட் சேலரி பேக்கேஜ் ஆல்சோ வெரி ஹை பிளாக் செயின் ரிலேட்டடாக. ஸோ எங்களுடைய இலக்கு, ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காலேஜஸ்க்குமே இந்த பிளாக் செயின் செமினார்ஸ் நம்ம போய் ரீச் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் பிளாக் செயின் டெவலப்பரை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் ஸோ பிஸ்னஸை வேறு வெர்டிக்கலில் கொண்டு போகும்போது சோலார் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி, ஸோ அதில் க்ரீன் எனர்ஜியில் நாங்கள் கான்செப்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு சோலார் பேனல் போட்டுட்டு அந்த சோலார் பேனலில் பப்ளிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நாங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கால் த சோலார் என்எஃப்டி. ஸோ ஒரு தமிழ்நாட்டில் நாங்கள் ஒரு 200 மெகாவாட்ஸ் பிளான் பண்ணுறோம். ஸோ அது ஆல்ரெடி கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன் ஃப்யூச்சர் என்னென்னா
இன்றைக்கி கிடைக்கிற இந்த குளோபல் வார்மிங்கில் வந்து ஸோ முன்னாடி இருந்த சோலாருடைய ரெவன்யூ சிஸ்டம் இன்றைக்கி டோட்டலாக டபுள் த டைம் ஹைக் ஆகிருக்கு. அதனால் வந்து சோலார் ரெவன்யூ பேஸ்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து வித் பிளாக் செயினோட இன்டெகிரேட் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில். ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. ஸோ சோலார் என்எஃப்டி அண்டு சொசைட்டிக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இந்த வேர்ல்டுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ண மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஃப்ரீயாக கிடைக்கிற இந்த சோலார் எனர்ஜியை வந்து பவரை வந்து கன்வெர்ட் பண்ணி பப்ளிக் யூசேஜ் அண்டு கமர்ஷியல் யூசேஜுக்கு கொண்டு போகிறோம். அதில் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி அந்த எனர்ஜியை பேட்டரியில் சேவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நம்ம சேல் பண்ணணுன்றது தான் ஸோ எங்களுடைய ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்டார்ட் அப்பையும் நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறோம். அதுக்காகவே ஒரு ஃபவுண்டேஷனை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம். ஊக்கம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணி ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய லாட் ஆஃப் ஐடியாஸை வந்து நம்ம ஊக்கமில் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். அடுத்த லெவலில் ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஆஸ் ஒரு சீரியல் ஆண்டர்ப்ரனராக நாங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் நான் டெவலப் ஆகுது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணணும், அது எல்லாமே ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுடைய டீம் சைஸ் ஸ்டார்ட் வந்து ஐ ஃபஸ்ட் எம்ப்ளாயின்னு ரொம்ப ப்ரௌடாக சொல்லியிருக்கோம். இன்றைக்கி எங்களுடைய டீம் சைஸ் வந்து 150+ இருக்காங்க. இன்றைக்கி துபாயில் வந்து நாங்கள் ஆஃபீஸ் போடணும். ஐ திங்க் துபாயில் வந்து ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளுடைய ஸ்டார்ட் அப்பு நம்மளுடைய பிராண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், எக்ஸ்பென்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா தான். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு எம்ப்ளாயை ஆரம்பித்து ஒரு 2-3 கம்பெனி ரன் பண்ணி ஒரு 150 பீப்புளுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இன்றைக்கி துபாய்க்கு வந்துட்டு துபாயில் ஸோ நம்மளுடைய கம்பெனியை வந்து ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகணுன்றது தான் எங்களுடைய தாட். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரும் யங்ஸ்டருக்கு ஆண்டர்ப்ரனருக்கு அப்படின்னா ஸோ நெவர் கிவ் அப்ன்றது என்னுடைய பாலிசி. எப்பயுமே வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அது எல்லாமே சேலஞ்சுக்காக இருக்கணும். இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம், இட்ஸ் அ சேலஞ்ச். இந்த சேலஞ்சை வந்து நம்ம எப்படி வந்து மீட் அவுட் பண்ணுறோம், அதை எப்படி சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு வருவோம். இட்ஸ் அ ப்ராப்ளம், இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம், இட்ஸ் அ சேலஞ்ச். அது ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி தான். ஸோ இட்ஸ் நாட் எ சக்ஸஸ். நான் வந்து சக்ஸஸ் பண்ணேன்னு சொல்ல வரல, பட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், ஸ்கேல் அப் பண்ணியிருக்கிறோம் எங்களை. ஸோ இந்த லெவலுக்கு வந்ததுக்கான காரணம் நெவர் கிவ் அப். ஸோ லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸுக்கும் சரி, இல்லை எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும், எந்த வேர்ட்டிக்கலாக இருந்தாலும், ஸ்டில் ஐம் லேர்னிங். அது சின்னவங்க பெரியவங்க கிடையாது, எந்த இண்டஸ்ட்ரியில் கிடையாது, நல்ல விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு க்ரோ பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸை என்றைக்குமே அது நெவர் எண்டிங் ப்ராசஸ். லேர்னிங் ப்ராசஸ் அண்ட் நெவர் கிவ் அப் ரெண்டுமே வந்து ஒரு தாரக மந்திரமாக நம்ம எடுத்துக்கிறோம். நெவர் கிவ் அப் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ அதனால் சக்ஸஸ் ஒரு பெரிய சக்ஸஸ் அடையினா அது ரெண்டும் முக்கியமான விஷயமா எடுத்துக்கிறோம். ஸோ எங்களுடைய விஷன் நிறைய ஆண்டர்ப்ரனரை உருவாக்கணும், அதுக்கான மிஷன் ஊக்கம். ஸோ அது மாதிரி நல்ல விஷயங்களை கொண்டு வரும். அண்டு கைரா டெக்ஸ் தனியாக வச்சுருக்கோம், இந்த வைரா வெல்த் ப்ரைவேட் லிமிடெட் தனியாக வச்சுருக்கோம், கைரா பிளாக் செயின் அகாடமி தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்கிறோம். ஸோ ஒருத்தங்களால் ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண முடியுன்றதில்ல, யூ ஹாவ் த வெரி குட் டீம். ஆட்டோ பைலட் மோடு போயிட்டிங்கன்னா உங்களால் மல்டிபிள் வெர்டிக்கலை உங்களால் கொண்டு போக முடியும். இப்போ நாங்கள் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கிறோம், காமர்ஸ் வந்திருக்கோம், அடுத்து மீடியாவில் இன்ட்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ யூ ஹாவ் த வெரி குட் டீம், குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, ப்ராப்பர் பிளான் இருந்தால் உங்களால் எத்தனை பிஸ்னஸ் இன்னும் ரன் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஆல் த யங்ஸ்டர்ஸ் முதல்ல ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணுங்கள், அந்த ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்கள். நம்ம வந்து கட்டளை இடுவதற்கு முன் கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணோம்னா அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஒரு ஓனர்ஷிப்பாகவோ ஸோ பிஸ்னஸ் பீப்புளாகவோ மாறுபாடு அது பெரிய சப்போர்ட்டிவாகவும் பெரிய லேர்னிங்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ லேர்ன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் தாண்டி நெவர் கிவ் அப்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்களும் ஒரு பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்றது. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் திஸ் இஸ் டாக் ஷோ. தேங்க்யூ வெரி மச். என்னோட நேம் ஜம்புலிங்கம். நான் என்னோட கம்பெனி நேம் வேல் ஹோம்ஸ் குளோபல், அதாவது விஹெச்ஜி, பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என்னோட மெயின் பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓன் லே அவுட்ஸ் மட்டும்தான் டெவலப் பண்ணுறோம். நம்மக்கிட்ட கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி துபாயிலேருந்து, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து எண்ட் டு எண்ட் சர்வீஸ் பண்ணுறோம். இப்போ நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணவங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல்
ஆக்சுவலி வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணி பிளாட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா A to Z, அதாவது அவங்களுக்கு எனி கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடான ஒர்க்லேருந்து இபியிலேருந்து வாட்டர்ஸ்லேருந்து அவங்களோட பிளாட்டை ரீசேல் பண்ணுற வரைக்கும் நம்ம எண்ட் டு எண்ட் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் வந்து விஹெச்சியில் மட்டும்தான் கொடுக்க முடியும். ப்ளஸ் அது இல்லாமல் நாங்கள் ட்ரஸ்டடாக அவங்க கூட இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 650 ஃபேமிலிஸ் எங்ககிட்ட ட்ரஸ்டடாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் வந்து அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னும் பண்ணுங்க அப்படின்னும்போது நம்ம நிறைய லேஅவுட்ஸ் வந்து இங்கேருந்து கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு துபாயிலையும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ எனிதிங் எல்ஸ் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக எனி லேண்ட் உங்களோட லேண்ட் சேல் பண்ணணும், இல்லை நீங்கள் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும், எதுனாலும் எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ விஹெச்சி குளோபல் ஃபார் கம்ப்ளீட் சொல்யூஷன் ஃபார் ரியல் எஸ்டேட் எண்ட் டு எண்ட். என்னுடைய பேர் அமல்ராஜ். என்னுடைய சொந்த ஊர் திருநெல்வேலி, தமிழ்நாடு. இங்கே சித்திரை மீட்டிங் வந்திருக்கிறேன். சித்திரை மீட்டிங்கில் என்னுடைய ப்ராடக்டை பற்றிய ஒரு விளம்பரம் நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்முடைய பாடியில் உள்ள கெட்டுப்போன ஸ்கின் எல்லாம் வெளியே எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல நேச்சுரல் ஹீலிங் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது வந்து உடம்புக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட் இருக்காது. இது வந்து நல்ல நார்மலாக பாடியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, முகம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமாக மேக்கப் அந்த மாதிரி நேரம் உள்ளவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து விலையும் ரொம்ப சௌகரியம், உபயோகப்படுத்த ரொம்ப ஈஸி, கெமிக்கல் இல்லாத, சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் பிரியா குமாரி. மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம் துபாய் ஈவெண்ட்ஸ்க்காக. நான் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்ட், 20 இயர்ஸாக ஒரு ட்ராவல் ஏஜென்ட் வச்சுருக்கேன். லைசன்ஸ் ட்ராவல் ஏஜென்ட், இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் டிக்கெட்டிங் இதெல்லாம் செய்கிறோம். நிறைய கம்பெனி டூர்ஸ் இதெல்லாம் செய்கிறேன். நான் வந்து ஒரு பெண்மணியாக 20 வருடங்கள் இந்த சுற்றுலாத்துறையில் பேர் போட்டு கொண்டிருக்கிறேன். நிறைய கண்ட்ரிஸுக்கு போயிருக்கேன், நிறைய பேர் அழைச்சிட்டு போயிருக்கேன். நான் வந்து சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு ஆசை, அதாவது என்னென்னா மேலே ஏரோப்ளேன் போகும்போது பார்த்து ஆசைப்படுவேன், நானும் இந்த ஏரோப்ளேனில் ஒரு நாள் போகணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் கனவு கண்டுகிட்டே இருந்தேன். அதேமாதிரி என்னுடைய படிப்பு முடித்த உடனே எனக்கு இந்த சுற்றுலாத்துறையில் நாட்டம் ஏற்பட்டு, ஸோ நான் போய் அதில் படித்தேன். இப்போ நான் சுற்றுலாத்துறைக்கு ஒரு நிறுவனத்துக்கு ஒரு உரிமையாளராக இருக்கேன் 20 வருட காலமாக. ஸோ ஒரு பெண்மணியாக இருந்து என்னாலேயும் முடியும், சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் செஞ்சிட்ருக்கேன். கோவிட் காலத்தில் கூட எங்களுக்கு 3 வருடம் எந்த ஒரு பிஸ்னஸ் எதுவுமே இல்லை. அந்த சமயத்தில் நாங்கள் வேறு பிஸ்னஸ்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன். க்ளவ்ஸ்லாம் எடுத்து பேக்கிங் செஞ்சு கொடுத்தோம். நிறைய ஃபுட்லாம் சமைச்சு மற்றவங்களுக்கு டெலிவரி பண்ணணும். அந்த மாதிரிலாம் செஞ்சு நிறையா மெடிசன்ஸ்லாம், கோவிட்டுக்கு சம்மந்தமான மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்து விற்று அந்த 3 வருட காலத்தை நாங்கள் தாண்டி இப்போ நான் மறுபடியும் இந்த சுற்றுலாத்துறையை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எல்லாராலையும் முடியும். இல்லை வாங்க, உலகத்திலேயே வந்து இந்த ஹாலிடே, அதாவது எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்கணும் அப்படின்னா ஹாலிடே போகணும், சுற்றுலா போகணும். அப்போ தான் வந்து அந்த 4 நாள் 10 நாள் அந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் மறந்து நம்ம மனசு ஆரோக்கியமாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கும், எல்லோரும் சந்தோஷமாக அடையலாம். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை அனுபவிப்போம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.